வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இனிமேல் பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம UAE T20 லீக்குக்கும் வீடியோ பிளஸ் டீம்ஸ் வந்து நம்ம சேனல்ஸ்ல வந்து கொடுக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோஸ் வந்து மறக்காம பாருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அபுதாபி நைட் ரைடர்ஸுக்கும் ஏர்டெல்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இது வந்து 6வது UAE T20 லீக்கான மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே சேனல்ல கொடுத்துருவோம். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து 8 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெட்லைன் இருக்கு. ஸோ 7:30க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்டேட் கொடுத்து ஒரு 7:45 7:50க்குலாம் நம்ம வந்து டீம்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்க விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு நிறைய ஆஃபர் இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஃப்ரீ கிவ்வே கொடுக்குறாங்க. ஒரே கிளிக்ல நிறைய கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணலாம். கம்பேர் பண்ணி பாருங்க என்ட்ரி ஃபீஸ் வைஸா. CSK வந்து அபிஷியல் பார்ட்னரா இருக்காங்க IPL-க்கு. நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க IPL டைம்ல. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சீசன்ல இந்த பர்டிகுலர் பிட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் வந்து 150-169 ஒரு இன்னிங்ஸ், 170-189 ஒரு இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 179, லோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 161 வந்து லோ ஸ்கோர். ஆவரேஜான ஸ்கோரா 160ல இருந்து 180 வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லீக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த லீக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ளையர் உண்டு. எப்படி IPL-ல வந்து பாத்தீங்கன்னா 12 பேரு ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுல அந்த ஃபியூச்சர் வந்து இதுலயும் வச்சிருக்காங்க. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஸோ இப்போ இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா MI டீமோட பாசிபிள் 11. ஸோ வாசிம் இருக்காரு, வில் சமீடு, ஃபிளெச்சரு, பூரனு, அம்பத்தி ராயுடு, டிம் டேவிட், பிராவோ, அகில் கோசேன், ஷலாமாங்கில், அடுத்து ட்ரெண்ட் போல்ட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபரிக். ஸோ இதுல வந்து ஓரளவுக்கு இந்த டீம் வந்து 2 மேட்ச் ஆடி ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் நல்ல டீம் தான் MI டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்கான மாதிரி இருக்கிறாங்க. பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அட்டாக் பண்ணக்கூடிய பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. இதுல வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அகில் கோஷன் வந்து பவுலிங் ஆப்ஷனே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிராவோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர். இந்த சீசன்ல வந்து நமக்கு வந்து ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்திருக்காரு. அகில் கோஷனும் பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர். எல்லா மேட்சும் 4 ஓவர் கம்பல்சரியா பவுலிங் பண்ணுவார். ஏன்னா அவர் தான் மெயின் ஸ்பின்னரா இருக்காரு. இது எல்லாருமே ஃபாஸ்ட் தான். ஆனா விக்கெட் எதுவுமே எடுக்கல இந்த சீசன்ல. அடுத்து ஷலாமாங்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆடல, ஒரு மேட்ச் தான் ஆடினாரு, ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ட்ரெண்ட் போல்ட் வந்து விளாண்ட 2 மேட்சுமே கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட் எடுத்து கொடுக்காரு. ஃபரிக்கும் பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி 5 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு இந்த சீசன்ல. அவங்க லாஸ்ட் மேட்ச்ல 4 விக்கெட் வரைக்கும் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. இதுல ட்ரெண்ட் போல்டும் ஃபரிக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இந்த டீமுக்கு அட்டாக் பண்றாங்க. மிடில் தான் வந்து பாத்தீங்கன்னா அகில் கோஷன் அட்டாக், அப்புறம் பிராவோ அட்டாக், அப்புறம் டெத்லயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டு, ஃபரிக்கி, பிராவோ எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஓவர் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்றாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது இந்த வாசிம் வந்து UAE பிளேயர் தான், நல்லா ஆடக்கூடிய பிளேயர். 51-19 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சமீடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய T20 இன்டர்நேஷனல் பெருசா ஆனது கிடையாது. இந்த டொமஸ்டிக் மேட்ச்ல நிறைய ஆடி இருக்காரு. இந்த நம்ம 100 பால் மேட்ச், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கவுண்டி கிரிக்கெட், இந்த மாதிரி எல்லாம் நல்லாவே ஆடி இருக்காரு. பட் இந்த சீசன்ல சொல்ற லெவலுக்கு ஒன்றும் பெருசா ஆடல. அடுத்து ஃபிளெச்சர் வந்து உண்மையில நல்லா ஆடி இருக்காரு. 30-28 சொல்லி கரண்ட்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல ஆடுறாரு. பூரன் வந்து இந்த இந்தியா சீரீஸ்ல இருந்தே கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அம்பத்தி ராயுடு ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டிம் டேவிட் BBL வந்து பெருசா ஆடல. பட் இந்த UAE T20 வந்து பாத்தீங்கன்னா 27-41 நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், ஃபரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அகில் கோஷனுக்கு இந்த மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா விக்கெட்டே எடுக்கலனாலும் இந்த மேட்ச் 2 விக்கெட் திடீர்னு ஸ்கோர் பண்ணார்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பேட்டிங் ஆப்ஷன்ல பூரனு, சமீட், இந்த 3 பேருக்குமே இந்த மேட்ச்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேட்டிங் ஆப்ஷன்ல, பவுலிங் ஆப்ஷன்ல இந்த 3 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ அபுதாபி நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் நைட் ரைடர்ஸ் டீமை பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். ஷராஃபு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோசு, அடுத்து பெப்பர், அடுத்து வந்து சாம் ஹெய்னு, ஈவன்ஸ், ரசல், வாசிம், வில்லி, நாராயண, லிட்டில், கான். ஸோ இதுல வந்து நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. இந்த டீம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு நிறைய ஆல்ரவுண்டர் இருக்காங்க. அதாவது ரசலா இருக்கட்டும், வாசிமா இருக்கட்டும், வில்லியா இருக்கட்டும், நரேனா இருக்கட்டும், இந்த 4 பேருக்குமே
தேவைப்பட்டா பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். சப்போஸ் இந்த மேட்ச்ல வந்து ஓபனர்ஸ் 1 டவுன் பிளேயர்ஸ் கொஞ்சம் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பேட்டிங் ஆட சொன்னா கண்டிப்பா ஆடுவாங்க. ஸோ அதனால இந்த 4 பிளேயர்ஸுமே என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அதனால இந்த 4 பேருமே இம்பார்ட்டன்ட் தான். அது மட்டும் இல்லாம ரசல் வந்து 3 ஓவர் போலிங் பண்ணி 0 விக்கெட், வாசிம் 4 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு, வில்லி 3 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட், சுனில் நரேன் 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட். எப்படி பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு வகையில இவங்க வந்து பெஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இந்த 4 பேருக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்கிற பிளேயரும் நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர், 4 ஓவர் போலிங் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ 5வது இம்பார்ட்டன்ட் பார்த்தாச்சு. 6வது வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர், இவருக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 95 ரன் ஸ்கோர் பண்ணாரு. சாம் ஹே நமக்கு தெரியும், பிபிஎல்ல ஹோபர்ட்டுக்கு எப்படி ஆனாருன்னு தெரியும், அதே மாதிரி ஈவென்ட்ஸ் வந்து எப்படி பெர்த்துக்கு ஆடி கொடுத்தாருன்னு தெரியும். ஸோ அதனால நீங்க வந்து சாம் ஹேனுக்கு கம்பேர் பண்ணும்போது ஈவென்ட்ஸுக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6, 7 பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்க நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பா ஐடியா கிடைக்கும். இந்த டீம் பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன், ஃபிளெச்சரு, போஸ், அடுத்து வந்து ஈவென்ட்ஸு, ரசலு, நரேனு, பிராவோ, வில்லி, கானு, ஃபரிக்கி, ட்ரெண்ட் போல்ட், இதுல எல்லாமே சேஃபா தான் நம்ம டீம் எடுத்திருக்கோம். ஓரளவுக்கு எல்லாருமே மோஸ்ட் அந்த டீமோட தான் வருவாங்க. ஏதாச்சும் ஒரு சில ரிஸ்க் வேணா யாராச்சும் எடுக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மேட்ச்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் தான் நம்மளோட வின்னிங்கை டிசைட் பண்ணும். ஸோ கவனமா போடுங்க, சேஃபா போடுங்கிறவங்க ரசலு, நரேனு, ட்ரெண்ட் போல்ட் இந்த 3 பேரையுமே நீங்க ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்கா போறவங்க பூரணி, ஈவென்ட்ஸு, கான் இந்த பிளேயரையும் கேப்டன் வைஸ் கேப்டனா நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ அது போகவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வில்லி கூட கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நல்ல பிளேயரா தான் இருப்பாரு. பட் இதுவே போதும், 6 பிளேயர் இருக்கிறாங்க. ஸோ மறக்காம இந்த மேட்சுக்கும் நம்ம டீம்ஸ் கொடுக்குறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோஸ் எவ்வளவு பேர் பாக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கண்டினியூஸா நம்ம வந்து டீம்ஸ் பிளஸ் வீடியோ கொடுக்க போறோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் சேனல்ல. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.